ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிருத்திஸ் vlogs. இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. எங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து பேக்கேஜ் வந்திருக்கு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே எக்ஸைட்மெண்ட்டோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து பார்சலாக கருடு வேகால் அனுப்பியிருந்தாங்க. இங்கே யூபிஎஸ்சில் டெலிவர் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி டெலிவர் பண்ணுவாங்கன்னு நினச்சி நாங்கள் காலையிலேருந்து நானும் அதுவும் வெளியவே பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் அவங்க லீசிங் ஆஃபீஸில் பேக்கேஜ் டெலிவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மெசேஜ் வந்தது பார்த்துட்டு இவர் போய் எடுத்துகிட்டு வந்தார் அங்கே லீசிங் ஆஃபீஸில் இருந்து. கருடு வேகா கொரியர் சர்வீஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் என்னென்ன திங்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க என்ன வேகமா சானிடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உள்ள ஏதோ கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ நினைச்சிட்டான். ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு நினைச்சிட்டான். அவனுக்கு இன்னும் புரியல அந்த அளவுக்கு. காலையில இருந்தே நாங்க சொல்லிட்டு இருந்ததை பார்த்து ஒன்றும் அவனுக்கே தலகால் புரியல. ஏதாவது ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிறது அவனோட பயங்கர ஆசையா இருந்தது. Wait. பார்த்து நைஃப் இருக்கு இந்த சைடு. இங்க வந்து ஓபன் பண்ணீங்களா? Oh my god, என்ன இருக்குல்ல? Wow, what's inside? Yeah, take it out. என்ன இருக்குல்ல? Wow, first item ஸ்வீட்டே எடுத்துட்டான். இதுல வந்து தேங்காய் பர்ஃபி இருக்கு. ஹோம்மேட் தேங்காய் பர்ஃபி சித்தி செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. யாருக்கு? ஓப்பன் பண்ணலாமா? போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கப்பில் வச்சு தரேன். ரொம்ப கொடுக்கலாம். இது என்னது? தேங்காய் பர்ஃபி. அங்கே சொல்லிடுங்க. தேங்காய் பர்ஃபி உங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் என்னோட சாரிக்கு நானே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிளவுசஸ் தான் இது. பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு கலர் ரெண்டுமே. ஸோ வச்சுட்டு நான் சாரி உள்ள இருந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இட்லி பாத்திரத்துக்குள்ளார கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. வா ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? பேங்கிள்ஸ். சைஸ் கரெக்டாக இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா இருக்கா? ஆதுக்கு போட்டுக்கலாமா? ஆதுக்கு போட்டுக்கலாமா? கேர்ள்ஸ் தான் இப்படிலாம் வேர் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் தான் வேர் பண்ணுவாங்க. இது அம்மாவுக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து எங்க அத்தையோட செலெக்ஷன். அத்தையும் அத்தை பொண்ணும் போய் சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து இதுக்கு மேட்சிங் ஸ்டட்டு. இது வந்து இட்லி பாத்திரம் கேட்டிருந்தேன். ஸோ அது கொடுத்து அனுப்பியிருக்காங்க.
வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு டப்பா தான் கேட்டிருந்தேன். ஆனா 3 அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. இன்னும் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்னது அதுவும் இதுல வந்து ஆதவுக்கு கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸும் தமிழ் புக்கும் வேணும் அப்படின்றதுக்காக ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைல் ஆர்டர் பண்ணது. எங்களுக்கு இங்கே தமிழ் புக் அவ்வளோ கிடைக்கல, ஸோ அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு? நம்ம இது என்னது? குல்ஃபி ஸ்டிக்ஸ் அண்ட் குல்ஃபி மோல்ட். இந்த குல்ஃபி மோல்ட் வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இங்க வந்து அமேசான்ல $32 போட்டிருந்தாங்க. சேம் அதுவே வந்து இந்தியா ஓகே எடுத்துக்கோங்க. இந்தியால வந்து 400 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே எனக்கு கிடைக்கல. இந்த சம்மருக்கு ரெசிபி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இந்த பிராண்டு. நான் உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் குல்ஃபி செய்யலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொட்டிருக்கு. ஃபேவரட் ட்ரெஸ் இது. அது துவைச்சா போயிடும். என்ன செஞ்சிருக்கு தெரியல, ஏதோ ஒரு பொடி, கருவேப்பிலை பொடின்னு நினைக்கிறேன். கொட்டிருச்சு இதுல. இந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கடைசியா காமிக்கிறேன். இது வந்து ஆதவுக்கு பேண்ட், ஆதவோட ஷர்ட். அப்படி உதறி பண்ணாத ஒரு மாதிரி. இது காமினா வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இது ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. நாங்க ஊருக்கு போவோம்னு நினைச்சு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஆனா நாங்க போகல. பட் இந்த இயரே பெருசா தான் இருக்கு. அளவுக்கு பெருசா இருக்கிறதுனால சரின்னு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் ட்ரெஸ்ஸே வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. உதறி எடுக்காத. ட்ரெஸ் எல்லாம் மட்டும் ஸ்பாயில் ஆயிருக்கு. இதுல ஃபுல்லா மளிகை சாமான் தான் இருக்கு. இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகி தான் எல்லாத்துலேயும் கொட்டிருக்கு. பருப்பு பொடி, இது வந்து வீட்லேயே பண்ண பருப்பு பொடி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. அதனால தான் க்ரீனாக இருக்கு. ஸோ இந்த பருப்பு பொடியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து சாம்பார் தூள் இருக்கு. இல்ல ஓபன் பண்ணல. இந்த சாம்பார் தூள் வச்சிருக்காங்க. இதுவும் வீட்ல வறுத்து அரைச்சு பொடி பண்ணது. சாம்பார் தூள் உனக்கு வேணுமா? அது சாப்பிட்டா என்ன ஆகும்? இதுல வந்து இதுவும் பருப்பு பொடி தான். பருப்பு பொடி, அப்புறம் மல்லித்தூள், இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க நினைக்கிறேன். சாம்பார் தூள், ரசத்தூள், இது எல்லாமே ஒவ்வொரு பேக்ல வச்சிருக்காங்க. இதுலதான் மிளகாத்தூள் வச்சிருக்காங்க. நாங்க வர மிளகாத்தூள் கொட்டி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருக்கும். இதுல ஃபுல்லா கிராசரிஸ் தான் இருக்கு. ஏலக்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி நான் கொடுத்து அனுப்ப வேண்டாம், பூச்சி வந்துடுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரே ஒரு பேக் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் மட்டும் ஒரு பேக்கெட் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து மொத்த மளிகை சாமானும் எல்லாமே வந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்படியே மிக்சடாக இருந்தது. ஒரு சிலதெல்லாம் நிறைய 4 பேக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவ்வளோ கொடுத்து அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ நான் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு கிராசரி ஸ்டோர் பக்கமே போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
பெருங்காயத்தூளெல்லாம் நான் ஒரே ஒரு பாக்ஸ் தான் கேட்டிருந்தேன், பார்த்தா 3 பாக்ஸ் இருந்தது. இது எவ்வளோ நாளைக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. ஒரு பாக்ஸே எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வரும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஆதவுக்கு வந்து நான் கொஞ்சம் புக்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ், அதுக்கப்புறம் மெயினாக தமிழ் படிக்கிறதுக்கு வந்து என்கிட்ட நான் வெறும் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸோடு பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும் லெட்டர்ஸ்லாம். இங்கே தமிழ் வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்த்தா மட்டும்தான் நல்லா ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்போ எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாதனால சரி வீட்லேயே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு லெட்டர்ஸ்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் கொஞ்சம் புக்ஸ் இருந்தால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து ஆர்டர் பண்ண புக்ஸு. எங்களுக்கு இங்கே இந்த மாதிரி புக்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் ஆன்லைன் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். தெனாலிராமன் ஸ்டோரிஸு, அதுக்கப்புறம் பஞ்சதந்திரா டேல்ஸ், ஜதாக்கா டேல்ஸ், இதெல்லாம் தான் வாங்கி வச்சுருக்கேன். Shall we move on to the next? Yeah, food. Yummy food. Yummy food இருக்குமா? Okay. Wow! இது அம்மாவோட ஐட்டம்ஸ். இதுலயும் இது வந்து பிளவுஸ்க்கான லைனிங் ஐட்டம்ஸ். அவரால எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. இதுல தான் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். என்னோட ட்ரெஸ்ஸஸ் வந்து செகண்ட் பாக்ஸில் தான் இன்னும் நிறையா இருந்தது. ஸோ அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பனிங் வீடியோவில் பார்க்கலாம். பை.